ஹலோ யுவர்ஸ், குட் ஈவினிங். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு டீ டைமுக்கு வந்து என்ன செய்யலான்னு இன்றைக்கி இருக்கிறேன்னா டோனட். அதாவது நீங்கள் வந்து சுகர் போட்டு மேலே வந்து ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா பிள்ளைங்களுக்கு விருப்பப்பட்ட சாக்லேட் ஊற்றி சாக்லேட் ரைஸு அந்த மாதிரி மணிலாம் போட்டும் சாப்பிட்லாம். இன்றைக்கி செய்யும் முறையும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. தேவையான பொருள் ரொம்ப அதிகமான பொருள் இல்லை. ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்ப்போம். ஆல் பர்பஸ் ஃப்ளார். அப்படி உங்களுக்கு மைதா மாவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா சளிச்சிருங்க, 2-3 வாட்டி சளிச்சிருங்க. இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 2.25 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் மற்ற மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு தேவையான அடுத்தது வந்து ஈஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஈஸ்ட், சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். சுகர், இது வந்து 2 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் சால்ட் அண்ட் 2 ஸ்பூன் ஈஸ்ட், 2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பால், ஃப்ரெஷ் மில்க் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நான் வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்படி பட்டரில் நீங்கள் மஜ்ரின் யூஸ் பண்ணிக்கலாம், வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எக். ஓகே, இது வந்து முதல்ல வந்து நம்ம வந்து செய்முறை பாருங்கள். முதல்ல வந்து நம்ம வந்து ஈஸ்ட்டு சால்ட்லாம் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்குங்க. இது ஒரு 3 மினிட் இருக்கட்டுமே. அதே முதல்ல உங்களுக்கு தெரியும், அது அந்த மேலே வந்து நல்லா கொஞ்சம் உப்பி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம மாவில் ஆட் பண்ணி நம்ம மாவு பிசையும். ஓகே பாருங்கள், இப்போ ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து நான் மாவில் ஆட் பண்ணிக்குவோம். அது ஒரு 2 நிமிஷம், நீங்கள் 3 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ஓகே, 40 மினிட் ஆச்சு. பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு மாவு. நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிடுச்சு.
என்ன நீங்கள் வந்து டோ பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு, அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது நல்லா வந்துடும். பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணி நல்லா வந்துருச்சு. நல்லா ஒரு இந்த திக்குக்கு எடுத்துக்கோங்க, ரொம்பவும் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி மாவு வச்சுக்கோங்க. இது வந்து டோனாட் வச்சு, டோனாட்டோட செய்கிற வச்சு. அப்படி உங்களுக்கு இது கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாச்சும் ஒரு ரவுண்டு இது மாதிரி கிடச்சிச்சின்னா ஒரு மூடியதும் போட்டு எடுத்துகிட்டு நடுவில் மட்டும் ஒரு சின்னதாக இன்னொரு வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லோரும் டோனட் எல்லாம் நம்ம எல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து எங்கள் 3 பவுல் வந்து சுகர் வந்து ஃபைனான சுகரு, ஒன்று வந்து கொஞ்சம் சுகர் போட்டு செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டோனட்டு சுகர் போட்டு இப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் நான் வந்து சாக்லேட் ரைஸ் இருக்குது, கலர் பால்ஸ் இருக்குது. ஸோ அது சாக்லேட் ஊற்றி செய்யலான்னு இருக்கேன். இந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம வந்து சுகர் மட்டும் நான் ஆட் பண்ணி செய்கிறேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு வந்து சிரப் சாக்லேட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சாக்லேட் உங்களுக்கு வந்து குக்கிங் சாக்லேட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே டபுள் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அது மேலே அப்படியே ஊற்றலாம். நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் பிள்ளைங்களை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு 2.25 கப்பு தான் நான் மாவு போட்டேன். ஸோ நீங்கள் பிணையும் போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஸ்டிக்கியாக போன மாதிரி இருக்கும். அது பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப ஹார்டாக பிணைஞ்சி வச்சிங்கன்னா அது நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா அழகாக உப்பாது. ஸோ நீங்கள் அப்புறம் பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அப்படியே பிணைஞ்சிக்கலாம்.
பாருங்கள் நல்லா செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டீ டைமுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரி, ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும். சாஃப்டாக இருக்குது.